ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்திய நிலமறை போலமேற்றனை நந்தி மகந்தனை யான் குழந்தனை முந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே. உருவாய் அருவாய் உளதாய் எழுந்தாய் மறுவாய் மலராய் மணியாய் மொழியை கருவாய் உயிராய் கதியாய் விதியை குருவாய் வருவாய் அருள்வாய். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பதிவு நான் போட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 12 ராசிக்காரர்கள், அதாவது இப்போ மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் அவங்க வாழ்நாள் முழுவதும் எந்த கிரகத்தை வழிபடலாம், அந்த கிரகத்துடைய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றதான் எழுத சொல்ல போகிறேன். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நான் ஒரு 15லேருந்து 20 வருஷமாக ஜோசியம் பார்த்துட்ருக்கேன், ஜோதிடம் பார்த்து கொண்டிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா, நான் பார்த்த அனுபவத்தில் இந்தந்த ராசிக்காரர்களுக்கு இந்தந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்கள் மிகவும் சிறப்பாகவே இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ஒரு ராசியையும் நான் சொல்லிட்டு வரேன். இப்போ மேஷ ராசிக்கு பார்த்திங்க அப்படின்னா, மேஷ ராசியினுடைய 5ஆம் அதிபதி, அதாவது பூர்வ புண்ணிய அதிபதி அப்படின்னு ஜோசியத்தில் சொல்லுவாங்க. அந்த அதிபதியான சூரியன். இப்போ சூரியனை வழிபடுறதுன்னா ஒன்று சூரியனார் கோயில் போகலாம், அல்லது சூரியனுக்கான சிறப்பான கோயில்கள், அது சைவ கோயில்களாக இருந்தாலும் சரி, அல்லது வைஷ்ணவ கோயில்களாக இருந்தாலும் சரி, அங்கே போயிட்டு வழிபாடு பண்ணுறது. அதோடு பார்த்திங்க அப்படின்னா, சூரியனுக்கு ஒரு 10 தீபம், அதாவது எண்ணிக்கைன்றது என்னென்னா, என்னுடைய ஆதிக்கம் அப்படின்றது ஒரு தீபம் அல்லது 10 தீபம். அதேமாரி அதுக்கான நெய்வேத்தியம் அப்படின்றது பார்த்திங்கன்னாக்கா கோதுமையால் ஆனக்கூடிய நெய்வேத்தியங்கள். ஏன்னா அதோடைய தானியம் கோதுமை தான். அது செய்யக்கூடிய நேரங்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை. ஏன்னா சூரியனுக்கான கிழமை அப்படின்றது ஞாயிற்றுக்கிழமை. அந்த கிழமைகளில் பார்த்திங்கன்னா, ஒன்று காலையில் 6 to 7, அல்லது மதியம் 1 to 2, அல்லது இரவு 8 to 9. இந்த நேரத்தில் சூரியனுக்கு நமஸ்காரம், அல்லது சூரியன் இருக்கக்கூடிய கோயில்கள், அல்லது சூரியனார் கோயில்கள், இந்தமாரி இடத்துக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா மேஷராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை தரும். இது அவங்களுக்கு எந்த திசைகள், அதாவது குரு திசையோ அல்லது சனி திசை, அல்லது 7 சனியா, அல்லது அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இதுமாரி எந்த ஒரு விஷயங்கள் இருந்தாலும் நல்லாவே இருக்கும். இது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி, அதாவது குழந்தைய சொல்கிறதுனாலும் அந்த 5வது ராசியை தான் சொல்லணும். அவங்களுடைய முன்னோர்கள், அதாவது தாத்தா பாட்டியை சொல்கிறதுனா கூட அந்த 5வது ராசியை தான் சொல்லணும். அந்த ராசியோட அதிபதி சிறப்பான பலன்களை தருவார். அந்த சூரியன் அந்த மேஷ ராசிக்கு எந்த இடத்துல இருந்தாலும் சரி நல்ல பலன்களை தருவார். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசி. இப்போ ரிஷபராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ராசிக்கு 5ஆம் அதிபதி அப்படின்றது கன்னி. அதனுடைய அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதன். அப்போது அவங்க வணங்க வேண்டிய கிரகம் அப்படின்றது பார்த்திங்கன்னா புதன் தான். புதன் வணங்குறது அப்படின்றது எப்படி வணங்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நவகிரகத்திலையும் வணங்கலாம், அல்லது புதனுடைய ஸ்தலம்னு சொல்லக்கூடிய திருவெண்காடுக்கும் போயிட்டு வரலாம். அடுத்தது மதுரை இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர், அதாவது அவங்களையும் புதன் கிரகத்துக்கான வழிபாடு பண்ணலாம். அதற்கான சிறப்பான விஷயங்கள் என்ன அப்படின்னா, பச்சை பயிறு தான். அது சுண்டலாவோ அல்லது பச்சை பயிறு சாதனமாகவும் அதுமாரி கூட செய்யலாம். அது ஏற்றக்கூடிய தீபங்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது 5. என்னென்னா புதனுடைய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய எண் அப்படின்றது 5 தான். இது செய்யக்கூடிய காலங்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா, புதன்கிழமையில் காலையில் வரக்கூடியது, அதாவது 6 to 7, அல்லது மதியம் 1 to 2, அல்லது இரவு 8 to 9. இந்த நேரத்தில் தீபம் போட்டு வழிபட்டால் மிக சிறந்த பலன்களை ரிஷபராசிக்கு கொடுப்பாங்க. அடுத்தது மிதுன ராசி. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்கு 5வது ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கனாக்கா துளாராசி. இந்த துளாராசிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்திங்கன்னா சுக்கிரன். இந்த சுக்கிரன் அப்படின்றது பார்த்திங்கன்னா சைவத்துப்படி பார்த்திங்க அப்படின்னாக்கா, கோவில் அப்படின்றது பார்த்திங்கனாக்கா கஞ்சனூர் நவகிரக ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனோட கோயில். வைஷ்ணவத்தில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீரங்கத்தை சொல்லலாம், திருவள்ளியங்குடியையும் சொல்லலாம். அப்போ அங்கே என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே 6 நெய் தீபம் ஏற்றக்கூடிய நேரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா அதேமாரி தான். அதாவது காலையில் 6 to 7, அல்லது மதியம் 1 to 2, அல்லது நைட்டு 8 to 9. இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதிய நேரத்தில் கோயில் திறந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றதுனால, மதியம் நேரத்தில் உங்களுக்கு கோயிலுக்கு போக முடியலன்னா கூட நீங்கள் வீட்டிலே கூட அந்த 6 தீபங்களை ஏற்றி வழிபாடு பண்ணலாம். இது ஒரு நல்ல பலன்களை தரும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கடகராசி. இப்போ கடகராசிக்கு 5வது வீடு அப்படின்ற மாரி பார்த்தீங்க அப்படின்னா, அது
விருச்சிக ராசி வரும். இப்போ விருச்சிக ராசியோடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். இன்னொரு விஷயம் இந்த கடகராசிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாய் வந்து நீசா அடையக்கூடிய ராசியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த விருச்சிக ராசி தான், கடகராசி தான். செவ்வாய் நீசா அடையக்கூடிய வீடு அப்படின்றது. அப்போ இந்த செவ்வாய்க்கான அதிபதி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வைத்தீஸ்வரம் கோயில். இதற்கான தீபத்தினுடைய எண்ணிக்கை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 9. இதற்கான தானியம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா துவரை. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சாம்பார் சாதம் அல்லது கலவை சாதம் அல்லது சாம்பார் இட்லி இந்தமாரி கூட ஏதாவது தானங்கள் கொடுக்கலாம். அதோடு மட்டும் ஏற்றக்கூடிய தீபங்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 9 தீபங்கள். செய்யக்கூடிய கிழமை அப்படின்றது செவ்வாய்க்கிழமை. அதற்கான ஓரை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி சொன்ன மாரி காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. இது வந்து மிக சிறந்த பலன்களை தரும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5வது ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது தனுசு ராசி. அந்த தனுசு ராசிக்குரிய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு. இந்த குருவுடைய வழிபாடு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவுடைய வழிபாடு நல்ல பலன்களை தரும். இதற்கான தீபத்திற்கான எண்ணிக்கை அப்படின்றது 3. இதற்கான வழிபாடுக்கூடிய ஸ்தலம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆலங்குடி சொல்லுவாங்க. ஆலங்குடியை காட்டிலும் திட்டை ஒன்றும் சிறப்பு. ஏன் அப்படின்னா ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு தட்சிணாமூர்த்தி அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய ஆதிசிவனை தான் இருக்கிறார். நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு தட்சிணாமூர்த்தியோட தன்மை அப்படின்றது வந்து திட்டையில் இருக்குது. இதுக்கு வேறு என்னென்ன கோயில்கள் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பழனியை சொல்லலாம் அல்லது திருச்செந்தூரும் இதுக்கு சொல்லலாம். இது எல்லாமே குருக்கான பரிகார ஸ்தலங்கள் தான். இதுக்கு எத்தனை தீபங்கள் அப்படின்றது நான் முன்னாடி சொன்ன மாரி 3 தீபங்கள். ஒன்றொன்று இதற்கான தானியம் அப்படின்றது இந்த கொண்டக்கடலை சுண்டல் நைவேத்தியம் இந்தமாரி சுண்டல் கூட பண்ணி பூஜை பண்ணலாம். இதுக்கான நேரங்கள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமையில் வரக்கூடிய காலை 6 to 7, மதியம் 1 to 2 அல்லது இரவு 8 to 9. இது வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த பலன்களை தரும்.